டெல்லியில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி எரிக்கப்பட்ட சிறுமியின் படத்தை பதிவிட்டதற்காக ராகுல் காந்திக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. டெல்லி கண்டோன்மெண்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு 9 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார். அந்த சிறுமியின் படத்தை ட்விட்டரில் பதிவிட்டதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு எதிராக மகரந்த் சுரேஷ் மல்லேக்கர் என்ற சமூக ஆர்வலர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராகுல் காந்தியின் ட்விட்டர் பதிவு நீக்கப்பட்டதாக அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ராகுல் காந்திக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக டெல்லி காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ராகுல் காந்திக்கு எதிராக தாக்கல் செய்த பொதுநல மனுவை முடித்து வைத்தது. இந்தியாவிற்கே ஒரே மாடல், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, அதை பிரதமர் மோடி பின்பற்றுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஒரே மாடல் தான், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. அந்த மாடல் இருந்தால் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் ஏற்படும். அந்த மாடலை கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். இன்று அதை பாரத பிரதமர் மத்தியிலே பின்பற்றுகிறார். வேறு எந்த மாடலையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.